நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நீங்க ஏற்படுறீங்க. ஆனா உங்க அம்மா தான் 100 நாள் வேலை வாய்ப்பு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் இல்ல எங்க அம்மா ஏன் போனீங்கன்னு கேட்டேன். என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்லும்போது ஒருத்த கூட இல்லப்பா, வீட்டுல தனியா உட்காந்துருந்தேன். எல்லா சொந்தக்கார பிள்ளையும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுங்க. சரி அதுகளோட போய் வாங்காத்தா நீங்களும்னு அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன். இருக்கிறேன் நான் சொல்றேன், 100 நாள் வேலை திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னா உங்க எல்லாரும் மனச்சான்றேன்னு சொல்றேன். அந்த திட்டம் ஏதாவது நன்மை வைக்கணும்னு சொல்றேன். காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்தது நாட்டை நாசமாக்குறது. ஓட்டுக்காக பாரதிய ஜனதா மனிதனுடைய அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கினாதான் அந்த நாடு வாழுபடும். சும்மா இரு சம்பளம் தாரேன்னா என்ன நடக்கும்? இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து எவ்வளவு நாளாச்சு? நட்டு வச்ச மரங்கள் எத்தனை, தூர்வாரின குளங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை? ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியும். அமைதியா இருங்க அண்ணா. அண்ணா இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமா இப்ப நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தேன், நீங்க செயல்படுத்தல. கேரளா செயல்படுத்துது. கேரளா எப்படி செயல்படுத்துதுன்னா, இப்ப நான் வந்து அப்படி செய்யணும்னு ஒரு அலுவலகம் போட்டுருவேன். நீங்க 100 நாள் வேலைக்குன்னா அந்த அவங்கள பதிவு பண்ணி வச்சிருப்பேன். இப்ப இவர் வேளாண்மை செய்யறாரு, அறுவடைக்கு ஒரு 20 பேர் வேணும்னா கருதற்க எனக்கு பதிவு பண்ணிடுவார். இந்த 20 பேர் அனுப்பிடுவோம். வண்டி அவர் கூட்டிட்டு போறாரா இல்ல நாங்க வச்சு அனுப்பணுமா? அதுக்கு வாடகை இவர் கட்டிடணும். சாப்பாடு போட்டுருவாருன்னா போட்டு சாப்பாடு செலவு கொடுத்துணும். அவங்க வந்து காலையில இருந்து போய் அந்த அறுவடையில எவ்வளவு 1 மணி 2 மணி வரை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவர் வெளியேறும் போது அந்த உழைப்புக்கான ஊதியம் 500 கொடுத்துருவாரு. நாங்க ஒரு 300 கொடுத்துருவோம். 800ஓட ஐயா கேளுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ உழைப்பு, உடல் ஆற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது, விளைச்சல் பெருகுது, வறுமை குறையுது. அதுதான் சரியா இருக்கும். நான் வந்து அப்படிதான் செய்வேன். புரியுதா? அப்படிதான் செய்வேன். அதுதான் நான் சொல்றது.